வணக்கம் கேஜி மாஸ்டர். இன்று நாம் ஆங்கில இலக்கணத்தில் மிக மிக முக்கியமான வினைச்சொற்களை பார்க்க போகிறோம். அதாவது பி வேர்ப்ஸ். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். இப்போது இந்த பி வேர்பினுடைய முக்கியத்துவம் பற்றி பார்ப்போம். The be verb is one of the most important and most common verbs in English. பாருங்கள், be verb ஆனது ஆங்கிலத்தில் மிக முக்கியமானதும் அதே நேரத்தில் மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படுகின்றதுமான வினைச்சொற்களில் ஒன்றாகும். இரண்டாவதாக, the verb be is the most irregular verb in the English language. அதாவது ஆங்கில மொழியில் அதிகூடிய அளவிற்கு ஒழுங்கற்ற முறையில் அமைந்திருக்கின்ற வினைச்சொற்களை கொண்டதுதான் இந்த பி வேர்ப்ஸ். ஆங்கில இலக்கணத்தில் நாங்கள் ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ் என்று வினைச்சொற்களை இரண்டாக வகுக்கின்றோம். இங்கே ரெகுலர் வேர்ப்ஸ் என்பது ஒரு வினைச்சொல்லின் வினை அடியுடன் இடி அல்லது டி என்ற எழுத்துக்களை சேர்த்து பாஸ்ட் டென்ஸ் அத்தோடு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் V2, V3 வினைச்சொற்களை உருவாக்கக்கூடியதாக இருப்பவையாகும். உதாரணமாக லவ், லவ்ட், லவ்ட், ஜம்ப், ஜம்ப்ட், ஜம்ப்ட். ஆனால் இந்த பி வேர்ப்ஸ் நிகழ்காலத்தில் ஒன்றாகவும் இறந்த காலத்திற்கு வேறாகவும் அமைகின்றது. அந்த அளவிற்கு இது ஒழுங்கற்ற முறையில் அமைந்திருக்கின்றது. மூன்றாவது, mastering the be verb is a fundamental step toward fluency in English. அதாவது ஆங்கிலத்தில் நாம் சரளமாக பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இந்த வினைச்சொல்லில் சிறப்பு தேர்ச்சி பெறுவது அடிப்படையாக அமைகின்றது. இந்த விடயங்களோடு பல முக்கியமான விடயங்களை உள்ளடக்கியதாக மிகவும் சிறப்பான விளக்கங்களுடன் இந்த காணொளி வருகின்றது. முழுமையாக பார்த்து முழுமையாக பயிற்சி செய்து முழுமையான பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது பி வேர்பினுடைய டெஃபினிஷன், அதாவது வரைவிலக்கணம், அதனுடைய இயல்பு என்ன, அது என்ன செய்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து கொள்வோம். The be verb is used to show the state of being, identity or existence of a person or thing. இங்கே நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த வினைச்சொல் ஒரு நபர் அல்லது ஒரு பொருளின் நிலைப்பாடு, அடையாளம் அல்லது இருப்பை காட்டுகின்றது. இருப்புத்தன்மை காட்டுவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு வினைச்சொல். இங்கே முக்கியம் என்னவென்றால், இவை அனைத்தும் செயல்தன்மை இல்லாதவை. not a action verb. அதாவது பி வேர்ப்ஸ் ஒரு செயலை செய்வதாகவோ அல்லது செயலையோ குறிப்பிடுவதில்லை. செயலை சொல்வதற்கு do verbs இருக்கின்றன, ஆனால் பி வேர்ப்ஸ் செயல் அல்லாதவற்றை குறிப்பிடுகின்றன. இந்த பி வேர்ப்ஸினுடைய செயற்பாடு என்ன சொல்லுங்கள்? ஒரு வாக்கியத்தில் உள்ள எழுவாயை, அதாவது சப்ஜெக்டை அதனோடு தொடர்புடைய தகவலுடன் இணைத்து விடுதல். இங்கு நாம் முக்கியமாக நினைவில் வைத்திருக்க வேண்டியவை ஸ்டேட் ஆஃப் பீயிங், அதாவது நிலைப்பாடு, ஐடென்டிட்டி அடையாளம், எக்ஸிஸ்டன்ஸ் இருப்புத்தன்மை. அடுத்ததாக நாம் இந்த பி வேர்ப்ஸ் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை பார்ப்போம். இந்த பி வேர்ப்ஸ் குரூப்பில் 8 வினைச்சொற்கள் இருக்கின்றன. அதில் 3 நிகழ்காலத்துக்குரியவை ஆம், இஸ், ஆர். தன்மையில், அதாவது மூவிடங்கள் இருக்கின்றன அல்லவா, தன்மை, முன்னிலை, படற்கை, ஆங்கிலத்தில் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் என்று குறிப்பிடுவார்கள். தன்மை, முன்னிலை, படற்கை என்பதை நான், நீ, அவன் அல்லது அவள் அல்லது அது என்று சுருக்கமாக வைத்திருப்போம். இங்கே ஆம் என்பது நிகழ்காலத்தில் ஐக்கு மட்டும்தான் வரும். இஸ் என்பது நிகழ்காலத்தில் ஒருமையில் அவன், அவள், அது என்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அதேபோன்று நீ என்ற ஒருமைக்கும், நீங்கள் என்ற பன்மைக்கும், நாங்கள் என்ற பன்மைக்கும், அவர்கள் என்ற பன்மைக்கும் நிகழ்காலத்தில் ஆர், ஏஆர்இ, ஆர் என்ற வினைச்சொல் பயன்படுத்தப்படுகின்றது. இந்த அட்டவணையின் அடிப்பகுதியில் மிக தெளிவாக அவை வகைப்படுத்தப்பட்டு தரப்பட்டிருக்கின்றன. எவற்றிற்கு எவை பாய்க்கப்பட வேண்டும் என்று நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், குறிப்பும் எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போது சில வாக்கியங்களை பார்ப்போம். I am happy, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். She is a teacher, அவள் ஒரு ஆசிரியர். They are students, அதாவது இவை எதுவுமே செயலை குறிப்பிடுபவை அல்ல, ஏதோ ஒரு நிலையை அல்லது அடையாளத்தை கொடுக்கின்றன என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள்.
இறந்த காலத்தில் 2 வினைச்சொற்கள் இருக்கின்றன. ஒருமைக்கு was என்று வரும், பன்மைக்கு were என்று வரும். அந்த ஒருமை நான், அவன், அவள், அது. were என்பது இறந்த காலத்தில் you என்ற ஒருமைக்கும் பன்மைக்கும் we மற்றும் they என்பனவற்றிற்கு வரும். be என்ற வேர்பின் இன்னுமொரு வடிவம் been. இதை நாங்கள் past participleக்கு பயன்படுத்துகின்றோம். இங்கே I have been busy என்று சொல்வது I am busy என்பதிலிருந்து வேறுபட்டது என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக, ஒரு முறை வந்துவிட்டு போங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நோ I am busy என்று சொல்லுகிறோம். சில நாட்களாக உங்களை காணவில்லையே என்று கேட்டால் I've been busy, அதாவது I have been busy என்று சொல்லுவோம். அடுத்ததாக being. She is being quiet today, அதாவது இன்று அவள் அமைதியாக இருக்கிறாள். அடுத்ததாக இதனுடைய இன்னொரு வடிவம் இன்ஃபினிட்டிவ். அது to be என்று இருக்கும். பாருங்கள், she wants to be a doctor. be என்ற வினைச்சொல்லின் பேஸ் ஃபார்ம், அதாவது அடிப்படை வடிவம் to be என்பதையும் குறித்துக் கொள்ளுங்கள். ஆகவே 8 வடிவங்களும் பிராக்கெட்டுக்குள் இலக்கமிடப்பட்டு குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. இங்கே will be என்பது நாங்கள் எதிர்காலத்திற்கு பயன்படுத்துகின்றோம். இந்த will be என்பது சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் will be என்றுதான் வரும். அதே நேரத்தில் be வேர்பினுடைய 8 வடிவங்களில் will be இல்லை. காரணம் என்னவென்றால் will be என்பது will என்ற ஹெல்பிங் வேர்ப்புடன் சேர்ந்து வருகின்ற காரணத்தினால் அது பேஸ் ஃபார்ம் அல்ல. இங்கே இந்த அட்டவணையில் கீழே தரப்பட்டுள்ள present tense, past tense என்பவற்றில் be வேர்பினுடைய பயன்பாடுகள் தனித்தனியாக தெளிவாக தரப்பட்டிருக்கின்றன. அவற்றை நீங்கள் மனப்பாடம் செய்வதும் மிகவும் உதவியாக இருக்கும். காரணம் என்னவென்றால் இந்த வினைச்சொற்கள் தான் ஆங்கில இலக்கணத்தில் மிகவும் இரெகுலராக இருக்கின்ற வினைச்சொற்கள் என்பதையும் குறித்துக் கொள்ளுங்கள். இப்போது நாம் ஒரு முக்கியமான விடயத்தை தெரிந்து கொள்ளப் போகின்றோம். அதாவது தமிழ் மூலம் நாம் ஆங்கிலத்தை கற்கின்ற பொழுது அந்த வாக்கிய அமைப்புகளில் இருக்கின்ற வேறுபாடுகள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தடுமாற்றத்தை தருகின்ற காரணத்தினால் இந்த பகுதி மிகவும் ஒரு முக்கியமானதாகவும் அதே நேரத்தில் மிகவும் தெளிவாக நாம் ஆங்கிலத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமைகின்றது. முதலாவதாக she is a teacher. அவள் ஒரு ஆசிரியர். இந்த வாக்கியத்தை ஆங்கிலத்திலும் தமிழிலும் நாம் உற்று நோக்குகின்ற பொழுது ஆங்கிலத்தில் she is என்று ஒரு வினைச்சொல் இருக்கின்றது அல்லவா, அதாவது be verb. ஆனால் தமிழில் அவள் ஒரு ஆசிரியர் என்று இருக்கின்றது. அந்த வினைச்சொல்லை காணவில்லையே என்று பலருக்கு இந்த ஐயப்பாடு இருக்கின்றது. தமிழில் இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாகவே, அந்த இஸ் வேர்ப்பும் உள்ளடக்கியதாகவே இந்த வாக்கியம் அவள் ஒரு ஆசிரியர் என்பது அமைந்திருக்கின்றது. ஆனால் நிகழ்காலத்தில் சில வாக்கியங்களை குறிப்பிடுகின்ற பொழுது அவை தாமாகவே உணரப்படுகின்றன. அந்த வினைச்சொல்லை வெளிப்படையாக ஆங்கிலத்தில் குறிப்பிடுவது போன்று குறிப்பிடுவதில்லை. அது தானாகவே பிரியப்படுகின்றது. அதாவது அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறார் என்பதைத்தான் நாங்கள் அவள் ஒரு ஆசிரியர் என்று குறிப்பிடுகின்றோம். இந்த வாக்கியத்தின் இறந்த காலத்தை பாருங்கள். She was a teacher. அவள் ஒரு ஆசிரியராக இருந்தார். பார்த்தீர்களா? was என்ற இறந்த கால வினைச்சொல் வெளிப்படையாக இருக்கின்றது. அதாவது தமிழில் நாம் நிகழ்காலத்தில் அதை குறிப்பிடாவிட்டாலும் இறந்த காலத்தில் குறிப்பிடுகின்றோம். எனவே நிகழ்காலத்தில் தமிழில் உள்ள வாக்கியம் தடுமாற்றத்துக்கு இடம் தருமானால் அதனை இறந்த காலத்திற்கு மாற்றிவிட்டு அது எவ்வாறு அங்கு சொல்லப்படுகிறதோ அதை நிகழ்காலத்துக்கு நாங்கள் மாற்றி பார்ப்பது ஐயப்பாடுகளை நிவர்த்தி செய்யும். அத்தோடு நாம் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த am, is, are, was, were என்ற வினைச்சொற்கள் இருப்புத்தன்மையை வெளிப்படுத்துகின்றன. உதாரணமாக பாருங்கள். I am happy. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். I was happy. நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். எல்லாம் இருக்கிறேன், இருக்கிறாள், இருக்கிறார், இருக்கிறது, இருந்தார்கள் என்று இருப்புத்தன்மையை குறிக்கின்ற காரணத்தினால் பயன்படுத்தப்படுகின்றது. பாருங்கள். These are pots. இவைகள் பானைகள் என்று நாங்கள் தமிழில் சொல்லுகிறோம். ஆனால் இவைகள் பானைகளாக இருக்கின்றன. He is my friend. அவன் எனது நண்பனாக இருக்கின்றான். ஆனால் தமிழில் நாங்கள் அதை வெளிப்படையாக சொல்வதில்லை. பொருள் அதுதான்.
இப்போது இந்த பி வேர்ப்பினுடைய முக்கியமான தொழிற்பாடுகளில் மிகவும் முக்கியமாக அமைவது ஒரு லிங்கிங் வேர்ப்பாக, அதாவது இணைக்கின்ற வினைச்சொல்லாக செயற்படுவது. இந்த செயற்பாடு சம்பந்தமாக டெஃபினிஷன் பகுதியிலும் குறிப்பிட்டிருந்தேன். இங்கே பாருங்கள், எதை எதனோடு இணைக்கிறது, அதாவது ஒரு வாக்கியத்தில் உள்ள சப்ஜெக்டை விவரிக்கின்ற அல்லது அதற்கு புதிய ஒரு பெயரை கொடுக்கின்ற ஒரு சொல் அல்லது சொற்றொடர் எதுவோ அதனோடு இணைக்கின்றது. அந்த சொல் அல்லது சொற்றொடர் ஒரு நவுனாகவோ அல்லது புரோனவுனாகவோ அல்லது அட்ஜெக்டிவாகவோ அல்லது அட்வர்பாகவோ இருக்கலாம். அதற்கான உதாரணங்கள் தரப்பட்டிருக்கின்றன. இதனை நாங்கள் சப்ஜெக்ட் கம்ப்ளிமெண்ட் என்றும் அழைப்பதுண்டு. உதாரணத்தை பாருங்கள். she is a doctor. இங்கே she என்ற சப்ஜெக்டுடன் a doctor என்ற நவுனை is என்பது இணைக்கின்றது. பாருங்கள், she என்பது சப்ஜெக்ட், அவள். a doctor என்பது நவுன், ஒரு பெயர் சொல். இரண்டுக்கும் இடையில் இருக்கிறாள் என்பதுதான் அந்த is என்பது. அந்த is என்ற லிங்கிங் வேர்ப்பினால் அந்த எழுவாயை, அதாவது ஷீயை டாக்டர் என்று அடையாளத்தை கொடுக்கின்ற நவுனுடன் இணைக்கின்றது. அதனால் அவள் ஒரு வைத்தியராக இருக்கிறாள், she is a doctor என்று பொருள் கொடுக்கின்றது. இவ்வாறு இந்த அட்டவணையில் இருக்கின்ற மிகுதி வாக்கியங்களையும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். அடுத்ததாக இந்த பி வேர்ப்ஸினுடைய இரண்டாவது பிரதான தொழிற்பாடு ஒரு துணை வினைச்சொல்லாக, அதாவது ஆக்சிலியரி வேர்பாக, அல்லது அதற்கு இன்னொரு பெயர் இருக்கின்றது ஹெல்பிங் வேர்ப், உதவி வினைச்சொல்லாக செயற்படுவது. அவற்றில் முதலாவதாக நிகழ்காலத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அல்லது இறந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்த அல்லது எதிர்காலத்தில் நடந்து கொண்டிருக்கப் போகின்ற ப்ரோக்ரசிவ் டென்சஸ் எவையோ அவற்றிற்கு உதவி வினைச்சொல்லாக நின்று அவற்றுடைய காலத்தையும் செயலையும் வெளிப்படுத்துகின்றது. இவ்வாறு உதவி வினைச்சொல்லாக பி வேர்ப்ஸ் வருகின்ற பொழுது மெயின் வேர்ப்புடன் ஐஎன்ஜி சேர்க்க வேண்டும். உதாரணத்தை பாருங்கள். present continuous, he is working, அதாவது ஆக்ஷன் இன் ப்ரோக்ரஸ் now, இப்பொழுது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது past continuous, இங்கே they were sleeping, அவர்கள் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். இங்கே they என்பது புளூரலாக இருக்கின்ற காரணத்தினால் were என்று வருகின்றது. இரண்டாவதாக ஒரு செயற்பாட்டு வினை வாக்கியத்தை அமைப்பதற்கு உதவுவது. செய்வினை செயற்பாட்டு வினை சம்பந்தமான மிகவும் சிறப்பான விடயங்களை உள்ளடக்கிய காணொளி மிக விரைவில் வர இருக்கின்றது. இப்போது நாங்கள் அதனை சுருக்கமாக பார்ப்போம். ஒரு வாக்கியத்தில் சப்ஜெக்ட் ஒரு செயலை செய்தால் அது செய்வினை, ஆக்டிவ் வாய்ஸ். மாறாக சப்ஜெக்ட் ஒரு செயலை பெறுமாக இருந்தால் அது பாசிவ் வாய்ஸ், செயற்பாட்டு வினையாக அமையும். ஒரு சிறிய உதாரணத்தை பார்ப்போம். கந்தன் மாட்டை அடித்தான். இங்கே அடித்தது யார், செயலை செய்தது யார்? கந்தன். ஆகவே ஒரு சப்ஜெக்ட் செயலை செய்யுமாக இருந்தால் அது செய்வினை. மாறாக மாடு கந்தனால் அடிக்கப்பட்டது என்பது செயற்பாட்டு வினை, அதாவது பாசிவ். காரணம் என்ன சொல்லுங்கள்? இங்கே சப்ஜெக்ட் மாடு, செயல் அடி, அடியை வாங்கியது, அதாவது செயலை பெறுவது மாடு. ஆகவே சப்ஜெக்ட் ஒரு செயலை பெறுகின்ற பொழுது அவ்வாறு அமைகின்ற வாக்கியம் செயற்பாட்டு வினை வாக்கியமாக இருக்கும். ஆங்கிலத்தில் passive voice-ஐ உருவாக்குவதற்கு past participle வினைச்சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன, அதாவது V3. முதலாவது உதாரணத்தை பாருங்கள். The window was broken by the storm, அதாவது விண்டோ புயலால் உடைக்கப்பட்டது. இங்கே விண்டோ செயலை பெறுகின்றது என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அவ்வாறே மற்றைய வாக்கியங்களையும் நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இப்போது நாம் பார்ப்பது இந்த பி வேர்ப்ஸ், அதாவது 8 வகையான வினைச்சொற்கள் இருக்கின்றன அல்லவா? இவை எதுவுமே செயலை குறிப்பதில்லை, ஒரு ஆக்ஷன் வேர்ப் அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொண்டோம். இவற்றினுடைய வெளிப்பாடுகள் 3 வகையாக இருக்கின்றன. முதலாவது a state or condition. உதாரணத்தை பாருங்கள். she is happy, அதாவது அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள்.
அதேபோன்று தே ஆர் டயர்ட், அவர்கள் சோர்வாக இருக்கிறார்கள். ஆகவே இவ்வாறான ஸ்டேட் அல்லது கண்டிஷன்ஸை சொல்வதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. இரண்டாவதாக ஐடென்டிட்டி, ஒரு அடையாளப்படுத்தல். ஹி இஸ் மை பிரதர், அவர் என்னுடைய சகோதரன். திஸ் இஸ் எ பென், இது ஒரு பேனா. இவ்வாறு ஐடென்டிட்டிக்காக நாங்கள் பயன்படுத்துகின்றோம். மூன்றாவது எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது இருப்புத்தன்மையை குறிப்பது. தேர் இஸ் எ புக் ஆன் த டேபிள், அந்த மேசையில் ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகம் இருக்கிறது என்கின்ற எக்ஸிஸ்டன்ஸ், அந்த இருப்புத்தன்மையை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. அவ்வாறே there are many stars in the sky, ஆகாயத்தில் பல நட்சத்திரங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த மூன்று வகையான வெளிப்பாடுகளையும் குறிப்பிடுவதற்காக பயன்படுத்தப்படுபவைதான் இந்த பி வேர்ப்ஸ். அடுத்ததாக இந்த பி வேர்பினுடைய மூல வடிவம், அதாவது வினை அடி. ஒன்று நாங்கள் கட்டளைகளுக்காக பயன்படுத்துகிறோம், அதாவது டு கிவ் an order. எல்லா வினை சொற்களின் அடிகளும் அது பி வேர்ப்ஸ் ஆக இருந்தாலும் சரி அல்லது டூ வேர்ப்ஸ் ஆக இருந்தாலும் சரி, அதாவது வேர்பினுடைய ஒரிஜினல் ஃபார்ம் கட்டளைகளாகத்தான் இருக்கும். நட, சாப்பிடு, ஓடு, பாடு, ஆடு என்று கட்டளை இடுவதைப் போன்றுதான் இருக்கும். அவ்வாறுதான் இந்த பி வேர்பினுடைய அடித்தளமும், அதாவது வினை அடியும் இது டு கிவ் an order, ஒரு கட்டளையாகத்தான் அமைகின்றது. பி குவைட், அமைதியாக இரு. பி பொலைட், பணிவாக இரு. பி கேர்ஃபுல், கவனமாக இரு. இவ்வாறு கட்டளை இடுவதற்காக பியினுடைய பேஸ் ஃபார்ம் பயன்படுத்தப்படுகின்றது. இவை கட்டளை வாக்கியங்களே அன்றி செயல் வாக்கியம் அல்ல என்பதையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அதாவது பி ஃபார்மில் இருக்கின்ற வினைச்சொற்கள் செயலை குறிப்பிட மாட்டா. தே ஆர் நாட் ஆக்ஷன் வேர்ப்ஸ். இந்த பி வேர்பினுடைய இன்னும் ஒரு செயற்பாடு மாடல் வேர்ப்ஸ், அதாவது கேன், could, may, might, must, shall, should, will, would போன்ற மாற்று வினைச்சொல் அல்லது உதவி வினைச்சொற்களுக்கு பின்னர் பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணத்தை பாருங்கள். யூ மைட் பி கரெக்ட், நீங்கள் சரியாக இருக்கக்கூடும் அல்லது இருக்கலாம். கவனித்தீர்களா? இருக்கலாம், இருக்கக்கூடும், இருப்பார்கள், இருக்கிறேன், இருப்பாய் போன்றவை இந்த பி வேர்ப்ஸினுடைய இயல்புத்தன்மையை வெளிப்படுத்துகின்ற சொற்களாக அமைகின்றன என்பதை குறித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்ப்பது questions and negations, அதாவது வினாக்களும் மறுப்பு தெரிவித்தலும். இந்த பி வேர்ப்ஸினுடைய ஸ்பெஷல் என்ன சொல்லுங்கள்? ஏனைய வினைச்சொற்களை போன்று கேள்விகளை உருவாக்குவதற்கோ அல்லது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்வதற்கோ உதவி வினைச்சொற்களை ஹெல்பிங் வேர்ப்ஸ் பயன்படுத்த தேவையில்லை. டு ஃபார்ம் கொஸ்டின்ஸ், அதாவது வினாக்களை உருவாக்குவதற்கு நாம் செய்ய வேண்டியது சிம்பிளி இன்வெர்ட் த சப்ஜெக்ட் அண்ட் த பி வேர்ப். அந்த வாக்கியத்தில் இருக்கின்ற சப்ஜெக்டையும் வேர்ப்பையும் இடம் மாற்றி விட வேண்டியது தான். அதாவது யூ ஆர் ரெடி என்ற வாக்கியத்தை நாம் வினாவாக மாற்றுவதற்கு அந்த யூ ஆர் என்பதை ஆர் யூ என்று மாற்ற வேண்டியதுதான். அதாவது ஆ என்ற வினைச்சொல்லை சப்ஜெக்டிற்கு முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். அதனுடைய முதலாவது எழுத்து கேபிட்டல் லெட்டராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வாக்கியத்தின் முடிவில் வினாக்குறி, அதாவது கேள்விக்குறி கட்டாயமாக இருக்க வேண்டும். அவ்வாறே அடுத்த வாக்கியம் she is the manager, வினாவாக்குவதற்கு is she the manager. அடுத்தது we were late. வினா வாக்கியங்களை வாசிக்கின்ற பொழுது வினாவை கேட்பது போன்றே வாசித்து பயிற்சி செய்யுங்கள். அடுத்ததாக forming negative statements, அதாவது இல்லை என்று மறுப்பது. இதுவும் மிகவும் இலகுவானது. பாருங்கள், I am hungry. இங்கே நாம் என்ன செய்கிறோம்? I am என்பதற்கு பக்கத்தில் not என்று மறுப்பு சொல்லை பயன்படுத்துகின்றோம். I am not hungry. அதாவது ஒரு வாக்கியத்தில் be வேர்ப்புக்கு அடுத்ததாக not என்ற சொல்லை பாவிக்க வேண்டும். பாருங்கள், they are here, they are not here. He was early, he was not early. இந்த வாக்கியங்களை அப்போஸ்ட்ரோபி பயன்படுத்தி சுருக்கமாக எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பது பிராக்கெட்டுக்குள் தரப்பட்டிருக்கின்றது. இவை போன்ற வாக்கியங்களை புதிதாக எழுதி பேசவும் எழுதவும் பயிற்சி செய்யுங்கள். இது உங்களுக்கான பயிற்சி. இங்கே 2 வகையான பயிற்சிகள் தரப்பட்டிருக்கின்றன. முதலாவது பி வேர்பினுடைய 2 பிரதான செயற்பாடுகள், லிங்கிங் வேர்ப், ஹெல்பிங் வேர்ப், அது சம்பந்தமாகவும், இரண்டாவது பயிற்சியில் அதனுடைய வினைச்சொற்களினுடைய நிகழ்கால இறந்த கால செயற்பாடுகள் எவ்வாறு
பயன்படுத்தப்படுகின்றன என்பது சம்பந்தமாகவும் தரப்பட்டிருக்கின்றன. இதற்கான முழு விளக்கங்களும் இந்த காணொளியில் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். நன்றாக பயிற்சி செய்யுங்கள். இந்த வினாக்களுக்கான விடைகளை கொடுங்கள். அத்தோடு இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். என்னுடைய காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்தோடு மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.